पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 14வது அத்தியாயம் குணத்திரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் மிச்சம் இருக்குது. 27வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய எல்லாத்தையும் பின்னாடி இருந்து சிம்ஹாவலோக்கனம் அப்படின்னு ஒரு பேர். சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, முன்னாடி போயிட்டே பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா திரும்பி நின்று பின்னாடி பார்க்கும். அதுக்கு பேர் சிம்ஹாவலோக்கனம் அப்படின்னு பேர். நான் அடிக்கடி உங்களுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 2 கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பக்தியினால் மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26வது ஸ்லோகம் சொல்லுது. அர்ஜுனன் 3 கேள்வி கேட்டிருந்தான். அந்த குணாதீதனோட லட்சணம் முதல் கேள்வி என்ன அப்படின்னு, 2வது கேள்வி குணாதீதனோட ஆச்சரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு 2வது கேள்வி, 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த குணாதீதன் ஆகிறதுக்கான உபாயம் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு 3வது கேள்வி. அந்த 3வது கேள்விக்கு பதிலாக தான் என்ன பண்ணார் ஆச்சாரியார் 26வது ஸ்லோகத்தில், மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்யைதான் பிரம்மபூயாய கல்பதே அப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார். எவன் பார்த்தீங்கன்னா என்னை, ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை அவ்யபிச்சாரேன பக்தி யோகத்தினால், மாறுபடாத பக்தி யோகத்தினால், மாறவே கூடாது, ஏக்க பக்திர் விசிஷ்யதே அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கு. நல்லா திருட நிச்சயம் பண்ணிக்கிட்டு பகவானையே சரணாகதி பண்ணணும். அவ்யபிச்சாரேன எல்லா தர்மங்களையும் பின்னாடி லாஸ்ட்ல சொல்ல போறார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. எல்லா தர்மங்களையும் மைண்ட் செட்டப்லாம் நிறைய வச்சிருப்போம். எல்லா மைண்ட் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா மனசு பண்ற மாயா, மனசு பண்ற ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பகவானே சரணாகதி அப்படின்னு, பகவான் தான் சத்தியம் அப்படின்னு அவரிடத்திலேயே பார்த்தீங்கன்னா மாறுபடாத பக்தி யோகத்தினால் எவன் சேவிக்கின்றானோ, தியானிக்கின்றானோ, சேவிக்கிறதுன்னு இந்த இடத்துல தியானிக்கிறானோ, அவன் என்ன ஆகிறான், ச குணான் ஏத்தானு சமதீத்தான்,
இந்த குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா சமதீத்திய எல்லாத்தையும் கடந்து சென்று பிரம்மமாவதற்கு தகுதியாக சாமர்த்தியம் உடையவனாக ஆகின்றான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இதுல ஒரு 3 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 7:14, 8:14, அதே மாதிரி 13:10 3 ஸ்லோகங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சுவாமி பக்தி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை கொண்டே வர மாட்டாங்க. புத்திஜீவிகள், அவங்கெல்லாம் புத்திஜீவிகள் பெரியவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புத்திஜீவிகளா இருக்கிறவங்க ட்ரையா இருப்பாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பக்தியெல்லாம் தேவையில்லை, வெறும் ஞானத்தையே அடைஞ்சிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்க. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 7:14 ஆச்சாரியர் சொல்றாரு, தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. தெய்வீஹேஷா குணமயி, என்னோட மாயா தெய்வி தேவனாகிய என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அபின்ன சக்தி வந்து பார்த்தீங்கன்னா குணமயி 3 குணங்கள் உடையது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல குணத்திரை விபாக யோகம். சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களை உடைய அந்த குணமயமா இருக்கக்கூடிய அந்த தெய்வி எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா சக்தி. நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. துரத்தியா, ரொம்ப கடந்து போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். துக்கேன அத்தியா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடந்து போக முடியும். ஆனா யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாவியா இருக்கக்கூடிய என்னை, மாயை உடையவன் மாயாவியா இருக்கக்கூடிய மாமேவ ஏ பிரபத்யந்தே, என்னையே சரணாகதி யாரு பண்றாங்களோ, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது, எல்லா நாம ரூபங்கள் எல்லா குணங்களை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது, எல்லாம் பொய், வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பொய், திருஷ்யம், சொப்பன மாதிரி, மாயா காட்சி மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான்கிட்டயே எவன் சரணாகதி பண்றானோ மாயாமேதாம் தரந்திதே, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாயையை கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7:14 சொல்லியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்றது தான் பக்தி. பகவான் இடத்துல உச்சபட்சமான வந்து பார்த்தீங்கன்னா பிரபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தன்னையே கொடுத்தல். அந்த தன்னையே கொடுத்தல் அப்படின்ற பக்தி அப்ப இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்கார், நான் ஒருத்தர் இல்லை அப்படின்னு பண்ணீங்கன்னா அதான் உச்சமான பக்தி. அதுக்கப்புறம் 7:14 அப்புறம் 8:14 சொல்லுது. 8:14 சொல்லுது, அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினஹ. எப்படி சரணாகதி பண்றது அவன்கிட்ட? அவனையே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? அனன்ய சேதாஹா சததம், எவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா காலமும் அனன்ய சேத்தஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்நிய விஷயே சேத்தோ எஸ்யச அயம் அனன்ய சேத்தா. நமக்கெல்லாம் அந்நிய விஷயத்துல இருக்கு, பகவானை விட்டுட்டு வேற சிந்தனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா பொறுப்புகள்லேருந்து வெளியில் வந்துருங்க. ஒரு கையில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு ஒரு 10 வருஷத்துக்காவது மினிமம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கையில் மாலை இருக்கணும். ஒரு சின்ன மாலை மனசுல போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கரமாலையை வச்சுக்கிட்டு எந்த வேலை பண்ணினாலும் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலையை உருட்டுறதுன்னு ஒண்ணு வச்சுக்கணும். ஓம் 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 உருட்டிட்டு இருக்கணும். வேற எந்த சிந்தனைக்கு வந்து போகாம வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெபமாலை இல்லாம என்னோட சிந்தனை வந்து ஒரே சிந்தனையில இருக்கோ, அதுவா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிட்டு இருக்கோ, அது வரைக்கும் கையால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 மணி இருக்கிற கரமாலையை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கணும். அனன்ய சேத்தா, வேற எந்த சிந்தனையும் விட்டுறணும், எல்லாம் நான்சென்ஸ். சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் வேற எல்லா காலத்திலையும். அனன்ய சேத்தான்னு பேரு. அதுக்கப்புறம் சததம் அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறாரு. நித்தியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சததம்ன்றதுக்கு அர்த்தம் நைரந்தரியம்னு சொல்ற, நிரந்தரமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம், நித்தியசகன்றார். எவர்கள் நித்தியமா அபியாசத்துக்கான இதை சொல்லிட்டார். நித்தியம் நைரந்தரியம்.
நித்தியமா நிரந்தரமா ஒரே சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா எவர்கள் இருக்காங்களோ அந்த யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்யாகம் சுலப பார்த்த, நான் ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவர்களால் அடையக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். நித்திய யுக்தசிய யோகினக, சதா என்னோட சிந்தனையோடு கூடியிருக்கின்ற அவர்களுக்கு, அந்த யோகிகளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எளிதில் அடையக்கூடியவனாக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க. சொன்னதுக்கு பிறகு நம்ம 13வது சாப்டர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம குவாலிட்டிஸ் பார்த்தோம்ல. ஞான யோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன குவாலிட்டி தேவைப்படுதுன்னு ஒரு 20 சாதனங்கள், ஞான சாதனங்கள், ஞானானின்னு சொல்லியிருந்துச்சு. அந்த குவாலிட்டியில அமானித்துவம், அதம்பித்துவம், சாந்தி, அகிம்சா, ஆர்ஜவம் அப்படின்னு நிறைய குவாலிட்டிஸ் சொல்லிட்டு இருக்கும் போது அதுலேயும் சொல்லியிருக்க என்னன்னு கேட்டினா மயீச்ச 13:10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம். மயீச்சானன்ய யோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர் ஜனசன்சதி அப்படின்னு ஒரு 10வது ஸ்லோகம். அதுலேயும் சொல்லுது, என்னிடத்தில் மயீச்ச, மயினா ஈஸ்வரனாகிய என்னிடத்தில் அனன்ய யோகேன பக்தி, அனன்ய யோகமா, அனன்யம்னா இப்பதான் நான் சொன்னேன், நித்தியமா நிரந்தரமா சுவாமியே சிந்தனை பண்ணிக்கிட்டு ஊர்ல இருக்கிறத கண்டதையும் சிந்தனை பண்ணாம சுவாமி அடையணும் அப்படி நான் சிரவணம் பண்ணணும், அதையே திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு நினச்சிங்க, வேறு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னா, நாங்கள் ஒரே ஒரு காரியம் பண்ணியிருக்கோம். டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லூப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன ஷட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த சின்ன ஷட்டர் எதுக்குன்னா ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சும்மா இப்படி வெளில போகிறது வர்றது, கோயில் அதுவும் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இப்படி போவோம் வருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தே இருப்போம். நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்துக்காகவே உட்காந்துருக்கேன். நைட்டு 10:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அனுப்பியிருக்கேன். எத்தனை மணிக்கு அனுப்பினேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் அனுப்புறதெல்லாம் 10:10 அது மாதிரி தான் அனுப்புவேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, விஷய சிந்தனை இதிலேயே பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ கேப் இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை, அப்போ சிரவணம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், இதையே திரும்ப 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 சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன மாதிரி மனனம் பண்ணுறவங்க இன்னும் மனனம் நல்லா அதையே திரும்ப திரும்ப கம்பேர் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது இந்த ரெண்டுத்தையும் நித்தியமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நிதித்தியாசனத்தில் போய் உட்காரும் போது அப்போ என்ன ஆகும், சதா ஒரே தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியின் இடத்துலையே புத்தியை வைக்க முடியும். அப்போ அவ்யபிச்சார பக்திர் அவ்யபிச்சாரினின்னு சொல்றார் 13:10. குவாலிட்டி என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே சகுண ஈஸ்வரனிடத்துல நமக்கு வந்து அலாதியான பக்தி இருக்கணும். சதா காலமும் இந்த யோகத்தோடு கூடிய பக்தி, மாறுபடாத பக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். குவாலிட்டியிலே வச்சிருக்கு. அப்ப ஞான யோகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே நம்ம எதையாவது அடைஞ்சிடலாம் பக்தி இல்லாம அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா தப்பா போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரப்போகுது 18:55, ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க கேட்டிருந்தாங்க, வசந்தி அம்மா கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு பக்தி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு, இப்ப ஏதோ பக்தி கம்மியான மாதிரி தெரியுது, பக்தி போயிடுச்சோ, ஞானம் படிக்க படிக்க இந்த வேதாந்தம் படிக்க படிக்க பக்தி போயிடுச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 18:55 ஸ்லோகத்துல வந்து சொல்லுது, பக்தியா மாம் அபிஜானாதி யாவா நஸ்சாஸ்மி தத்துவதஹ ததோ மாம் தத்துவதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 18:55 முக்கியமானது. பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தியினால் என்னை அறிகின்றான். பக்தி எப்படி இருக்கும், முதல்ல பேத பக்தி. சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்நியமா சுவாமி இருக்கார், எங்கேயோ இருக்கார், கைலாயத்தில் வைகுண்டத்தில் இருக்கார், எனக்கு படி அளக்கிறார், என்னோட கர்ம பலன்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் தான் படி அளக்கிறார்னு வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி அவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து நமக்கு பேதமா வச்சுக்கிட்டு உபாசிக்கிறது முதல் ஸ்டெப். ரெண்டாவது, இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் நமக்கு அந்நியமா வச்சுக்கிட்டு இருக்க பக்தி. மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் வர 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 நல்லா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட் நம்ம படிக்கும்போது, பகவத்கீதையை படிக்கும்போது
ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா, ஈஸ்வரன் சர்வ வியாபகமா இருக்கார், சர்வமா அவர் தான் இருக்கார். நான் ஒரு வார்த்தை நேற்று சொன்னேன்ல, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு நல்ல நாமம் புஷ்பஹாசக அப்படின்னு ஒரு பேர். எப்படி மொட்டு மலர்ந்து நல்லா இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவ்வியக்தமா இருக்கிற அந்த பகவான் இந்த பூவா பூ மலர்ற மாதிரி இந்த பிரபஞ்ச ரூபத்துல மலர்ந்து இருக்கார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சின்ன விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இவர்தான் அப்படின்னு ஒரு கல்லுலையும் ஒரு சிலையிலையும் பண்ண பக்தி மெதுவா விஸ்வரூப பக்தியா பரிணமிக்கணும். அப்ப நான் பார்க்கிறது கேட்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பாவம், வெளியில பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளார பாவிச்சுக்கிட்டே இருக்கணும். சதா பாத்தீங்கன்னா கீதா சொல்றது அதே மாதிரிதான் உபனிஷத்தங்கள் சொல்லுது, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். உன்னோட அறிவை பாத்தீங்கன்னா மாத்திக்கோ, இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன், நான் பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன், நாமரூபம் வாஸ்தவத்துல இல்ல கல்பனா, உள்ள இருக்கிறது ஈஸ்வரன் தான் இருக்கார். தங்கம் தான் இருக்கு, கம்மல் மூக்குத்தி போய் அப்ப கம்மல் மூக்குத்தின்ற பேர்ல தங்கம் தான் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சர்வ நாமரூபங்கள்லையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பக்தியை என்ன பண்ணணும், விஸ்தாரம் பண்ணணும், விஸ்வரூப பக்தியா விஸ்தாரம் பண்ணணும். அப்ப பக்தி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிமிட்டா இருந்த பக்தி என்ன ஆகும், அன்லிமிட்டுக்கு பாத்தீங்கன்னா பரிணமிக்க ஆரம்பிச்சு, ஃபுல்லா அன்லிமிட் ஆயிரும் உங்களுக்கு. இதை பாவிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இது பாத்தீங்கன்னா விஸ்வரூப தியானம் அப்படின்னு பேர். இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை உங்களுக்கு, வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. அகண்ட அனுபூதி உண்டாகிறதுக்கு இதை பண்ணிதான் ஆகணும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் வரும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நானும் எல்லாமா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னா, பூ மலர்ந்த மாதிரி இந்த பிரபஞ்சமா மலர்ந்து இருக்கார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாதானே நானும் இருக்கேன். அப்ப நானும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் பகவானும் ஒண்ணுதான், வேற இல்லை. விஸ்வரூபத்துக்குள்ளார நானும் ஒன்னாதான் இருக்கேன். அப்ப ஈஸ்வரனுக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா அனன்ய பக்தி அப்படின்னு ஆயிடுது. அனன்ய பக்தி வந்துருச்சு அப்படின்னா அப்ப இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது, விஸ்தார பக்தி, விஸ்வரூப பக்தி. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சு பண்றேன். அப்ப வாஸ்தவத்துல நானும் ஒரு ஆள் இல்லையோ, ஆமா நானும் ஒரு ஆள் இல்லவே இல்லை. நான்றதே பாத்தீங்கன்னா பகவான் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா பகவான் இல்லை அப்படின்னு நீங்க பக்தி பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயத்துல நான் ஸ்புரிக்குதே, அந்த ஸ்புரிக்கிறது அந்த பகவான் தான் ஸ்புரிக்கிறார், நானா ஸ்புரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி பண்ணும்போது அதுக்கு பேர் அனன்ய பக்தி அப்படின்னு பேர். இந்த அனன்ய பக்தியினால மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா என்னை அடைய முடியும், ஈஸியா அடைய முடியும். நிர்குண நிராகாரமா இருக்கிற என்ன, அகண்டமா இருக்கிற என்னை அறிய முடியும். இந்த 18:55 சொல்லுது, பக்தியா மாம் அபிஜானதி, பக்தியினால் தான் அறிகிறாள். வேத பக்தி, விஸ்வரூப பக்தி, அனன்ய பக்தி, இந்த 3 பக்தி பண்ணவன் பாத்தீங்க அப்படின்னா என்ன அடைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய அந்த 18 சொல்றாரு, யாவானஸ்சாஸ்மி தத்துவத்தக, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொல்றாரு, யாவானஸ்ச அப்படின்றதுக்கு சொல்றார், அகம் உபாதி கிருத விஸ்தரபேதக. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாமரூப குணங்களால் உபாதிகளால் செய்யப்பட்டு சர்வரூபமா இருக்கார். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாம் பகவான் தான், எல்லாம் பகவான் தான். பகவானுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை. இதை தான் கல்டிவேட் பண்ணணும். நம்ம ஒரு கண்டபடி ராகத்வேஷத்தோட கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு நிறைய கமிட்மெண்ட்ல இருந்துலாம் பண்ண முடியாது. ஆசா பாஷ சதைர் பத்தக முடியாது. வானப்பிரஸ்தம் வரும்போது பாத்தீங்கன்னா சிம்பிள் லைஃபை வச்சுக்கிட்டு வெறும் பாவன பிரதானமா இருக்கிறது தான் வானப்பிரஸ்தம். ஒரு 50 வயசுக்கு மேல வந்துடணும். எல்லாத்தையும் குருவில இருந்து மனுஷன்ல இருந்து மாடுல இருந்து ஆட்டுல இருந்து எதையெல்லாம் பார்க்கிறோமோ எதையெல்லாம் கேட்கிறோமோ இதெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு பாவிச்சுக்கிட்டே வர்றது. அதான் இங்க சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், அகம் உபாதிகிருத்த விஸ்தரபேதோ, நான் தான் நாமரூப குணங்களோடு சேர்ந்த உபாதிகளா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமே நான் தான் அப்படி இருந்துகிட்டு இருக்கேன். எப்படி ஆகாச கல்பக, நான் பாத்தீங்கன்னா ஆகாசம் போன்று 18:55 இருக்க பாஷ்யம் படிக்கிறேன். நான் ஆகாசத்தை போன்று சுவாமி என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் வியாபிச்சு அவர் தான் இருக்கார். தம்மாம் அத்வைத்தம், அப்படிப்பட்ட ஏக்கமேவ அத்விதீயமா இருக்கக்கூடிய என்னை, சைத்தன்ய ஏக்க ரசம், சைத்தன்ய ரூபமா ஏக்க ரசமா இருக்கக்கூடிய எண்ணெய், அஜம் பிறப்பில்லாத எண்ணெய், மூப்பில்லாத எண்ணெய், அமரம் அபயம்,
மரணமில்லாத சுரூபத்தை உடைய அபயஸ்வரூபமா இருக்கிற என்னை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார் ஆச்சாரியார். இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்வஸ்த சர்வ உபாதி பேத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எல்லாம் பகவான் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன பண்ணணும், நாமரூபம் எல்லாம் கல்பனா, எல்லாமே வந்து தங்கம் தான் சொல்லிட்டு ஜுவல்லர் ஷாப்ல போயிட்டு எல்லா ஜுவல்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான் சொல்லிட்டு விட்டுறலாமா? விட்டுறக்கூடாது. தங்கம் சத்தியம், மேல இருக்க நாமரூபம் பொய். கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் எல்லாம் பொய், தங்கம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கொண்டு வரணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், பகவான் தான் இது எல்லாம் முதல்ல கொண்டு வந்துடணும். அதுக்கு அடுத்தது இது எல்லாம் பகவான் இல்லை, பகவான் வெறும் நிர்குண நிராகாரமா இருக்கார். இந்த நாமரூபங்கள்லாம் கல்பிதம். தங்கத்துக்கு மேல ஒட்டியானம் மூக்குத்தி கம்மல்லாம் இதெல்லாம் இல்லை, இருக்கிறது தங்கம் தான். நமக்கு மோகம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பேர் வச்சிருக்கோம், ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கிறதெல்லாம் ஃபார்மும் நேமும் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது பகவான் மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு எல்லா உபாதி பேதங்களையும் சர்வ உபாதி பேத வித்வஸ்த எல்லாத்தையும் உதறிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கமே அத்விதீயம் அப்படின்றதுல நின்னர். இதுதான் பக்தியினால அறியறதுன்னு பேர். இந்த விதமா யார் அறியறானோ தத்தோமாம் தத்துவத்தோ ஞாத்வா, அப்ப தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் எப்படி இருக்கார், அகமகமகம்னு இருக்கார், ஆத்மாவா இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார், அவர் கண்ணியமா எல்லா நாமரூப கல்பனா அப்படின்னு அறிந்து விஷத்தே ததனந்தரம் இந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்குள்ளார என்ன பண்றான், பிரம்மத்தின் இடத்துல பிரவேசத்தை அடைகின்றான், பிரவேசிக்கின்றான் அப்படின்னு 18:55 சொல்லுது. அப்ப வந்து பக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி சொல்லுங்கம்மா. முதல்ல விராட் உபாசனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா எல்லாம் பகவான் அப்படின்னு விராட் முதல் ஸ்டெப் வந்து விராட் உபாசனையில பேதம் இருக்கும். அதுக்கு அடுத்தது எல்லாம் பகவான் அப்படின்னா அந்த எல்லாத்துக்குள்ளாரையும் நானும் வந்துடுறேன்ல. அப்போ அதால்தான் வைஷ்ணவர்களோட பக்தி வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா அம்ச அம்சி அப்படின்ற பக்தி வந்துடும். இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தான். இந்த சரீரத்துக்குள்ளார எத்தனை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட பாக்டீரியாஸ், வைரஸ், நிறைய செல்ஸ், எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே இந்த பாடிக்குள்ள தானே இருக்கு. கோடானு கோடி ஜீவராசிகள் என்னோட ஒரு பாடிக்குள்ளார இருக்கு. அந்த பாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னோட சரீரத்தை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன். இந்த மொத்த பாடியும் நான் பரமஹம்சானந்தான் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி இந்த மொத்த விராட், இந்த மொத்த ஜெகத்தும் பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அவர் நான் அப்படின்ற விராட் பாவத்தில் அவர் உட்கார்ந்துருப்பார். அவருக்குள்ளார தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ் மாதிரி நல்ல செல்ஸ், கெட்ட செல்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. மெட்டபாலிசம் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாகும், கோடிக்கணக்கான செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரணத்தை அடையும். இதே மாதிரி ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நானும் அவரும் வேற வேற இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் அம்சமா இருக்கேன், இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் அம்சம், பகவான் அம்சி அப்படின்னு கொண்டு வந்துடணும். இது வரும்போது உங்களுக்கு அனன்ய பக்தி வந்துடும் உங்களுக்கு, 2வது ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது ஸ்டெப் போகும்போது சாஸ்திரம் மெதுவா 13வது சாப்டர் படிக்கும் போது தான் தெரியுது, இல்ல அதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாமரூபம் எல்லாமே மாயையினால 3 குணங்களால் ஆனது அப்படின்னு அதையும் ஒதுக்கிட்டு என்ன பண்றோம், சுத்தமா நான்றதுதான் பரமபாவம் சுவாமியோடது அப்படின்னு வர்றது. அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது, 27வது ஸ்லோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். 27வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா வந்துருங்க. குத ஏதத் இதி உச்சியதே, எந்த காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா ஆகிறது, இந்த அவ்யபிச்சார பக்தி பண்றதுனால இவன் குணாதீத்தன் ஆகின்றான் அப்படின்னு பிரம்மத்தை அடைவதற்கு சாமர்த்தியம் உடையவன் ஆகின்றான் என்று சொல்லப்பட்டது போன ஸ்லோகத்துல. எந்த காரணத்தினால இவ்விதமா ஆகுது, ஏன் பக்தி இல்லாம கிராஸ் பண்ணி போக முடியாதா அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதுக்காக 27வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம், பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம்
அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச சுகஸ்யைகாந்திகஸ்ய ச பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. ஹி ஹீன்னு வார்த்தை இருக்குல்ல, பிரம்மணோ ஹி. ஹீனா ஏனெனில். ஏன் பக்தி? யாராவது கேட்பாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத்தம் அப்படின்னு போனவங்க எல்லாம் பக்தியை விட்டுட்டாங்க. எப்போ தேகத்தோட பிரஜை உங்களுக்கு விட்டு போகுதோ, உங்களுக்கு எங்க குருநாதர் ராமானுசாமி சொல்லுவார், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தில் நான் அப்படின்ற அபிமானம் விட்டு போகுதோ, இந்த ஜெகத்து பொய்ன்னு சாலிடா உங்களுக்கு எப்போ தெரியுதோ அது வரைக்கும் இந்த தேகம் இந்த ஜெகத்து இருக்கிற வரைக்கும் இதுக்கு கிரியேட்டர் ஒருத்தர் கண்டிப்பா இருக்கார், பரிபாலனம் பண்றவர் ஒருத்தர் இருக்கார். இந்த தேகத்தை நல்லா பசிக்குது இல்ல, எங்க குருநாதர் அப்படிதான் கேட்பார், பசிக்குது இல்ல, வேலைக்கு பசிக்குது இல்ல, அப்ப தேகஸ்மரணை யாராவது ஏதாவது சொன்னோம் கோபம் வருது இல்ல, அபமானப்படுறோம்ல, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டானேன்னு யோசிக்கிறோம்ல, வலி வேதனை இருக்கா, இதெல்லாம் இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவானை எப்படி நீங்க நெகேட் பண்ண முடியும்? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும், தேகம் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு லாஸ்ட்டாக பரம்பிரசங்கியானம்னு ஒன்று இருக்கு. இந்த பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா நெகேட் பண்ணுறதுக்கு எப்போ நீங்கள் பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் உள்ள பிரகிருதியை வந்து இது இல்லை அப்படின்னு நீங்கள் விளக்குறீங்களோ அதுக்கு பேர் பரம்பிரசங்கியானம், பரவைராக்கியம்னு பேர். இந்த பரவைராக்கியம் ஒருத்தருக்கு வந்தோன தான் இந்த மாயா விலகுது. அப்பதான் ஈஸ்வரனும் இல்லாம போறார், சுத்த பிரம்மம் இருக்கு. அப்ப சுத்த பிரம்மம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா பரவைராக்கியத்தை அடையணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்சமானது. அது வரைக்கும் பக்தியை விட்டுறக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே சகாயம், ஒரே பற்றுகோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸை வந்து கொண்டு போகணும். பேத பக்தி, அதுக்கப்புறம் விஸ்வரூப பக்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனன்ய பக்தி, அதுக்கப்புறம் அத்வைத பக்தி. தான் ஸ்டெப்பு. அத்வைதமும் பக்தி தான். பக்தியோட உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைதம். பகவான் மட்டும் தான் இருக்கார், ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றே ஆக ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கார், வேற எதுவுமே இல்லை அப்படின்னா அதான் ஞானம், அதுதான் பக்தியோட உச்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை விட்டுறக்கூடாது. இப்போ அதுக்காக தான் சொல்லுது ஏனெனில் அவ்யயஸ்ய பிரம்மனோ. அவ்யயம் அப்படின்னா எந்த ஒரு வியம், நாசம் இல்லாத, தேய்வில்லாத, அழிவற்ற வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனக பரபிரம்மத்துக்கு, பரமாத்மாவிற்கு. அமிர்தஸ்ய அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்? அமிர்த சுரூபம், மரணமில்லாதவர், சாஸ்வதம். மரணமில்லாத காரணத்தினாலேயே அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா சாஸ்வதமா இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்ய ச, இந்த நம்ம வேதாந்த தர்மம் இருக்குல்ல, இந்த ஞான யோகம்ன்ற தர்மம், அந்த தர்மத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐகாந்திகஸ்ய ச. ஏகாந்திகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாறுபடாதுன்னு அர்த்தம். எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்ய ச. சுகம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா என்ன சுகம் அப்படின்னா வேற எதுலையுமே மாறுபடாத சுகம் கிடைக்காது. ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ணுங்க, உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சோம். வெளியில ஏதோ நடக்கும் போகும் வரும், அதெல்லாம் வெளியில இருக்கிற அலைகள் மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு பேர் அமைதி வந்து பார்த்தீங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி ஓங்கார உபாசனையை பண்ணிக்கிட்டு, வேதாந்த சிரவணம் பண்ணிக்கிட்டு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மத்தை அப்ளை பண்ணிக்கிட்டு, எதை பண்ணினாலும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு, எது கிடைச்சாலும் ஈஸ்வர பிரசாதம்ன்ற புத்தியோட ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டு, வேதாந்தத்தை நிவர்த்தி மார்க்கமா பொய்ன்னு படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு பேர் அமைதி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வைத்தம்னு சொல்லக்கூடிய இந்த ஞானயோக தர்மம், அந்த ஞானயோக தர்மத்தினால உண்டாகக்கூடியதுதான் மாறுபாடற்ற
ஐகாந்திக சுகம் உண்டாகும். அந்த சுகத்திற்கு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா அகம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பிடமா இருக்கேன், நான் தான் நிலை பெறும் ஸ்தானமாக நானே இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனெனில் அவ்யயமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவிற்கு, அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்? அமிர்த சுரூபமா இருக்கார், சாஸ்வதமா இருக்கார். அப்படிப்பட்டவரை எந்த யோகத்தினால நம்ம அறிகிறோம்? ஞான யோகத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் நானா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அறிகிறோம். அப்படி அறியும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சுகம் உண்டாகும் அப்படின்னா ஐகாந்திக சுகம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும், ஞான யோகம்ன்ற தர்மத்து மூலமா. அந்த சுகத்திற்கும் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டாவா இருக்கேன், நிலை பெறும் ஸ்தானமாக நான் தான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் புரியாத மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. பாஷ்யத்தை படிச்சீங்கன்னா புரியும். கொஞ்சமா மெதுவா சொல்றேன். பாஷ்யத்துக்கு வந்துரு. ஆச்சாரிய சொல்றார், பிரம்மனஹா. பிரம்மன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பரமாத்மனும், பரமாத்மாவிற்கு, பரமாத்மாவினுடைய. தமிழ்ல வந்து ஏனெனில் அப்படின்றதுக்கு பக்கத்துல எந்த காரணத்தினால் இருக்கு, அதை அடிச்சிருங்க. எந்த காரணத்தினால் தேவையில்லை, ஏனெனில் தான் ஹீக்கு அர்த்தம். பரமாத்மனோ ஹீன்னா எஸ்மாத்து, ஏனெனில், அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது. திரும்ப எந்த காரணத்தினால்ன்ற வார்த்தை தேவையில்லை. ஏனெனில் பரமாத்மாவாகிய பிரம்மத்திற்கு, பரமாத்மா தான் பிரம்மனக அப்படின்ற சப்தத்துல போட்டிருக்கு. அந்த பரமாத்மாவா இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு பிரதிஷ்டா அகம், நான் தான் பிரதிஷ்டாவா இருக்க, நிலை பெறும் ஸ்தானமா நான் இருக்க. இப்ப பரமாத்மா வேற இவர் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிரதிஷ்டால என்ன அர்த்தம்? அதாவது இதனிடத்துல இது நிலை பெறுகின்ற காரணத்தால். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போகுதுன்னு வச்சுங்களேன். மெட்ரோ ட்ரெயின் இங்கே அங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றுது. நாள் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு ஒரு குடவுன் இருக்கும்ல. அதுக்குன்னு ஒரு குடவுன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, அதுக்கு யார்டுன்னு தானே சொல்லுவீங்க. யார்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருப்போம். மொத்த ட்ரெயினும் வந்து ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யார்டில் 2-3 இடத்துல எல்லா ட்ரெயினும் இருக்கும். அப்போ அந்த ட்ரெயினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிஷ்டா ஸ்தானம் எது அப்படின்னா யார்டு. அப்போ அதே மாதிரி பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரமாத்மாக்குன்னு ஒரு பிரதிஷ்டா ஸ்தானம் இருக்கணும், யார்டு இருக்கணும். அந்த யார்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதிஷ்டா அகம், நான் தான் அந்த யார்டு மாதிரி பிரதிஷ்டாவா இருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஊரெல்லாம் சுற்றுறோம், எங்கெங்கேயோ சுற்றுறோம், கடைசியில் எங்கே வந்து சேர்றோம்? நமக்கு பிரதிஷ்டா இது நம்ம வீடு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடுறோம். திரும்ப காலையில் எழுந்துச்சி ஊரெல்லாம் சுற்றுறோம், திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிடுறோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமாத்மாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரம்மத்திற்கு ஏதாவது ஒரு அதிஷ்டானம் வேணும். அந்த அதிஷ்டானமா வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டான்னு சொல்றோம். அதை அந்த பிரதிஷ்டாவாக அகம், நான் தான் இருக்கின்றேன். பிரதிஷ்டதி அஸ்மின் இது பிரதிஷ்டா, இதனிடத்தில் இது நிலை பெறுவதால் இதுக்கு பேரு பிரதிஷ்டான்னு பேரு. அகம் பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மா அப்படின்னா ஒவ்வொரு தேகத்திலையும் நான் 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 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே, அந்த நான் தான் பிரத்யேகாத்மான்னு பேரு. எக்ஸ்க்ளூசிவ் ஆத்மா, தனிப்பட்ட ஆத்மா. ஒவ்வொரு ஜீவராசியும் சொல்லிட்டு இருக்கே, அதுக்கு பேரு பிரத்யேகாத்மான்னு பேரு. அஞ்சதி கச்சதி, இது பிரத்யேக். உள்ளுக்குள்ளார, வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளார நெஞ்சில கை வச்சு நான் நான் நம்ம சொல்றோமே, யாரு? நான் தான் நான் தான் நம்ம சொல்றோமே, அந்த நானுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா பிரத்யேகாத்மான்னு பேரு. அந்த பிரத்யேகாத்மாவா இருக்கக்கூடிய நான் தான் எங்க சொல்லியிருக்கு? 10:20 சொல்லியிருக்கு. அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாசயஸ்திதா. ஏ அர்ஜுனா, என்னது அப்படின்னா நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கேன். ஆத்மான்னு என்ன அர்த்தம்? நான். எல்லா ஜீவராசியும் நான் நான் சொல்லுதே, அந்த நான் நான் தான்ப்பா. அகம் ஆதிச்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச. நான் எப்படி இருக்கேன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரும் நானா இருக்கேன். நீ உடனே நான் லிமிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் தான் பரமாத்மா. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதியும் மத்தியமும்
அந்தமுமாக நானே இருக்கின்றேன் அப்படின்னு 10:20 ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார். அப்ப பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க அவரோட யாடு எது, அவரோட பிரதிஷ்டா எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பரமாத்மாவோட பிரதிஷ்டா இந்த நான் தான். இந்த நானே யார் இருக்கா? கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்றார், நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் என்னது? வேற வேற இல்லை. இந்த பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, என்னிடத்துல என்னுடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா என்னுடைய ஹிருதயத்துல ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். எப்படி ஸ்புரிக்கிறார்? அகம் அகம் அகம்னு. பரமாத்மாவோட யாடு எது, நிலை பெறும் ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவோட ஸ்தானமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், கீதிருஷிய பிரம்மனக, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், அமிர்தஸ்ய, அமிர்தம்னா அவிநாஷினக, நாசமில்லாதவருக்கு பேரு அமிர்தம்னு பேரு, அமிர்த சுபாவம். அவ்யயசியன என்ன அர்த்தம்? அவ்யயசியனா அவிகாரினக, மாறுபாடற்றவர், அதுக்கு பேர் அவ்யயம் அர்த்தம். வியயம்னா தேய்தல், தேய்ஞ்சாவே மாறுபாடு அடையுதுன்னு அர்த்தம். அவ்யயம்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா ஏகரூபமா இருக்கார், மாறுபாடே இல்லை, ஒரே ஃபார்ம், அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் மட்டும்தான் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து இந்த தேகம் எவ்வளவு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு, டெய்லி ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் மாறி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைக்ரான் அளவு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் இல்லை. மனசு மாறிக்கிட்டு இருக்கு, புத்தி மாறிக்கிட்டு இருக்கு. இந்த 24 தத்துவங்களும் மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நான்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல. அந்த நான் அவ்யயம்னு அர்த்தம். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிநாஷி. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைஞ்சிரும். ஆனா அந்த நான் உள்ள இருக்க நான் அவிநாஷி, நாசம் இல்லாதது, சாஸ்வதம், எப்பவுமே இருக்கிறது. தேகம் வரும், தேகம் போகும், கோடிக்கணக்கான தேகங்கள் இந்த பிரம்மத்துக்கு மேல வரும் போகும். இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி சாஸ்வதமாயிருக்கும். அது மட்டும் இல்ல, நித்தியசிய, சாஸ்வதமா இருக்கிறதுனாலே அதுக்கு பேரு நித்தியம்னு பேர், ஆதி அந்தம் இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்ய, தர்மஸ்யன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்மம்னா நம்ம இப்ப பண்றோமே, வெளியில பண்றோமே அந்த தர்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தர்மத்தை அடையறதுக்கு இதெல்லாம் சின்ன உபாயங்கள், நம்ம பண்ற வெளியில பண்ற தர்ம காரியம் எல்லாம். வாஸ்தவத்துல தர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானயோக தர்ம பிராபியசிய. உங்களோட தமிழ்லையும் இதுலயும் கொஞ்சம் ஸ்பெல் கொஞ்சம் விட்டு போயிருக்கு. அதாவது ஞானயோகம் என்ற தர்மத்தினால் அடையக்கூடியன்னு வார்த்தை எழுதணும். ஞானயோகம் என்ற தர்மமான இருக்கு, அது தப்பு. ஞானயோகம் என்ற தர்மத்தினால் அடையக்கூடிய, அதே மாதிரி அதாவது ஆனந்த வடிவான சுகத்திற்கு அப்படின்னு சுகம்ன்ற வார்த்தை எழுதிக்கணும், ஆனந்த வடிவான சுகத்திற்கு. அப்ப ஞான யோகத்தினால் மட்டும்தான் வந்து அடைய முடியும் சுகம். அந்த ஒப்பில்லாத சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையணும் அப்படின்னா ஞான யோகம் ரொம்ப முக்கியம். மற்ற சுகம் எல்லாம் பிளஷர், இந்திரியங்களோட பிளஷர் தான் வந்து போயிட்டு இருக்கு. புண்ணிய பாப்பத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளஷர் நமக்கு கிடைக்குது. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகத்தினால் அகம் பிரம்மாஸ்மினால மட்டும்தான். ஆமா, ஏதத் தர்மியாமிருதம் இதம் அப்படின்னு வந்து 12:20 இந்த இதுதான் தர்மம்னு சொல்லியிருக்கு. 12:20 வந்து சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா தர்மியாமிருதம் இதம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதம் தர்மியம், தர்மத்தை இதுதான் தர்மத்தினால் வியாபிக்கப்பட்டது. நீங்க வெளியில இருக்கிற தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து அடைய முடியாது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தர்மம் எது? இந்த ஞான யோகம். யாருக்காவது பயம் வரக்கூடாது. என்ன சாமி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதே வேலையா இருக்குமே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்லாம் ஒன்னும் இது பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவ தர்மம் எது அப்படின்னா எல்லாமே சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. மொத்த கர்மங்களும் நீங்க எவ்வளவு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணாலும் சரி, வரப்போது உங்களுக்கு இதுல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றார், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தச அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம், 10 அஸ்வமேத யாகங்கள் பண்ண புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராணாயாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சமமாகாது
அப்ப பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா 10 அஸ்வமேத யாகத்தை காட்டிலும் பிராணாயாமம் உயர்ந்தது அப்படின்னு. அந்த பிராணாயாமத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது, சகுன ஈஸ்வரனை தியானம் பண்றது அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. இருக்கிறதுலயே கம்பேர் பண்ண முடியாத சுகம் எது அப்படின்னா, பெரிய சாதனம் எது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு இந்த ஞான யோகத்தினால நம்ம அறிகிறோம் பாருங்க. இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான், நான் பிரம்மமா இருக்க, மீதி எல்லாம் நாமரூபம், தேகம் எல்லாம் நாமரூபம், புத்தி மனசு இந்திரியம் இந்த தேகம் எல்லாம் நாமரூபம், எல்லாம் மித்தியா, எல்லாம் பொய், ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான், ஸ்கிரீன் மட்டும்தான் சத்தியம், நான் மட்டும்தான் சத்தியம், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒன்று அறியறோம் பாருங்க. அப்படி அறியும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சுகாம் ஆத்யந்திகம் எத்தது புத்திகிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி எத்திரண செய்வாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. 6:21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது. 6:21 வந்து பார்த்தீங்கன்னா 20, 21 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20, 21, 22 3 ஸ்லோகங்கள் 6வது அத்தியாயத்தில் அந்த சுகத்தை பற்றி சொல்லுது. சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டினா, எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் நேத்தின்னு எல்லாம் பொய்ன்னு உங்க சித்தத்தில் இருக்கிற சர்வ விற்த்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி போகிறதோ. பொய்ன்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை பற்றி சிந்தனை பண்ணாது. சத்தியம் நினைக்கிறதுனால தான் இந்த மனசு சிந்திக்குது. இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், இது பொய், நீ நினைக்கிறதெல்லாம் பொய், நீ நினைக்கிறதெல்லாம் இது காணல் ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டுச்சுன்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா பொய்யானதை சிந்திக்கிறதுல இருந்து நீங்கிறோம். தோற்ற மாத்திரமா காணல் ஜலம் தெரியுது, அதை சிந்திக்குமா இந்த மனசு அப்படின்னா பார்க்கும். முதல்ல ஆச்சரியமா பார்க்கும், ஐயோ காணல் ஜலம் நதி மாதிரியே ஓடுதே அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் பார்க்கும், விட்டுரும், பார்க்கறத விட்டுரும், அதை பத்தி சிந்திக்கிறத விட்டுரும். அதே மாதிரி எப்ப இந்த உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய மாத்திரம், இந்த மாயாமயம் அப்படின்னு பொய் அப்படின்னு தோற்றம் அப்படின்னு தெரிஞ்சதோ, இந்த மனசு மெதுவா இந்த ஞான யோக விசாரத்தினால என்ன பண்ணும், விஷய சிந்தனையிலிருந்து மெதுவா அடங்கி எப்ப வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா விருத்தி இல்லாமல் இந்த மனசு வந்து நிரோத அவஸ்தையை அடையுதோ, அப்ப அவன் என்ன பண்றான், தன்னிடத்திலேயே தான் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைகின்றான், தன்னையே தான் பார்க்கிறான், தன்னிலேயே தான் மகிழ்கின்றான். அப்ப அந்த ஞான யோகத்தோட உச்சம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னிடத்தில் அந்த பேரா பிரம்மானந்தம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஆனந்தத்தை அடைகிறது. அப்ப அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னும் போது 6:20, 6:21 சொல்லுது, சுகம் ஆத்தியந்திகம் எத்தது. எது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட் அல்டிமேட்டான சுகம்னு ஒண்ணு இருக்குமோ, அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா புத்தினால வந்து பாத்தீங்கன்னா புத்திகிராஹ்யம் அதீந்திரியம், இந்திரியங்களுக்கு விஷயம் இல்ல, தன்னிடத்திலேயே தான் அனுபவிக்க கூடியது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை எவன் அறிகிறானோ அவன் தன்னுடைய சொரூபத்திலிருந்து நழுவுவதில்லை. ஒரு வாட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து பிரம்மானந்தம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் வந்து அல்பமா இந்த உலகத்து விஷயத்தில் திரும்ப வரமாட்டான். அதுக்கப்புறம் 6:22 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுது, எம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. எதை அடைந்த பிறகு இந்த ஆனந்தம் இருக்கல பிரம்மானந்தம், இந்த பிரம்மானந்தத்தை அடைஞ்ச பிறகு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒன்றையும் பெரிய லாபம்னு வந்து பாத்தீங்கன்னா அடைய மாட்டான். இந்த உலகத்தையே ஒருத்தர் கொடுத்தா கூட வேணாம் போப்பா, இதெல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்றான். ஏன் அப்படின்னா பிரம்மானந்தம் கிடைச்சிருச்சு. பிரம்மானந்தத்தை அடைந்த பிறகு ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த ஒரு லாபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நினைக்கவே மாட்டான். யஸ்மின் ஸ்திதோ, எந்த பிரம்ம தத்துவத்தில் அகம்னு பிரம்மஸ்வரூபத்துல நிலை பெற்றவன், அப்படி நிலை பெற்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல கேன்சர் வரலாம், இந்த தேகத்துல ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், இந்த தேகத்துல கிட்னி ஃபெயிலியர் வரலாம், எது வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம். ஏன்னா இதுக்கு இந்த தேகம் கர்மத்தினால உண்டானது, கர்மத்தை முடியும் போது இது இல்லாம போகும். அப்ப இவன் எங்க நின்னான், இவன் தான்ற அந்த பிரம்மஸ்வரூபத்துல நிலை பெற்று விட்டான். எதனிடத்தில் நிலை பெற்ற காரணத்தால் இந்த தேகத்துல எந்த துக்கங்கள், பெரிய துக்கங்கள் வந்தாலும் இவன் வந்து பாத்தீங்கன்னா அசைவதில்லை தன்னுடைய சுரூபத்தில். அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரு. 6:23 சொல்லுது,
தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம் ச நிச்சயேன யோத்தவ்யா யோகோ நிர்விண்ண சேத்தசா. அற்புதமானது, முடிஞ்சிருது. 20, 21, 22, 23 4 ஸ்லோகங்கள். தம் வித்யாத், அந்த ஞான யோகத்தை அறிந்து கொள்வாயாக, பிரம்மானந்தத்தை அறிந்து கொள்வாயாக. என்ன, எப்படி அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, துக்க சம்யோக வியோகம். இதுவரைக்கும் அனந்த காலம் வரைக்கும் அனாதியிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அனாதி காலத்துல இருந்து தேகம் நான் தேகம் நான் தேகம் நான் இணைஞ்சு இருந்தோம். இந்த தேகம் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு 3 விதமான தாப்பத்திரயங்களை துக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த தேகத்தை கலட்டி விட்டுட்டான், நான் இல்லை அப்படின்னு. அப்ப சொரூபத்திலேயே நின்னவன். அப்ப என்ன அர்த்தம், துக்கத்தோட வியோகம் தான், துக்கத்தோட சம்யோகம் இருக்குல்ல, துக்கத்தோட இதுவரைக்கும் சேர்ந்திருந்தோம், அது வியோகமாகிறது, பிரியறது தான் ஞான யோகம் அப்படின்னு பேர். அப்ப ஞான யோகத்தோட முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய இந்த தேகாதிகளோட இருக்கிற சம்யோகம் வியோகமாகிறது, அதான் யோகம்னு பேர். அந்த யோகம் தான் தர்மம், மிகப்பெரிய தர்மம் அதுதான். அந்த தர்மத்தினால ஞான யோக தர்ம பிராபியசி, ஆச்சாரியர் கிளியரா சொல்றார். ஞான யோகம் என்ற தர்மத்தினால் அடையக்கூடிய சுகசிய, பாஷ்யத்துக்கு வந்துட்டேன் நான். அப்படிப்பட்ட அந்த சுகம் இருக்குல்ல, ஞான யோகத்தினால் அடையிறது வேற எதுலையும் கிடைக்காது சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற சுகம் எல்லாம் வந்து போறது, புண்ணியம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா தெரியாதுல்ல நமக்கு. பெரிய 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 ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்து போனது, ஏகப்பட்ட துக்கங்கள் அடைஞ்சிருந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இவர் இருக்கார்ல, அது நல்ல பெட்ரோல் கம்பெனி ஒன்று சொன்னல, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மல்டி பில்லியன் பெரிய கம்பெனி இது. பேர் நல்ல பேர், இந்த ரூய், என்ன ரூய், ரிலையன்ஸில் இன்னொரு பெட்ரோல் இருக்கே, ரூய் என்ன அது, ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி அது. இப்போ இல்லை, அது இல்லை, ரூயாவோடது இல்லை, பெட்ரோல் கம்பெனி, எஸ்ஆர் குரூப். ஆமாம் எஸ்ஆர், ஆமாம். அந்த எஸ்ஆர் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையன், 22 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் போய் உட்கார்ந்துருக்கேன். கைலாஷா நல்ல சாதகனாக இருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிராணாயாமம், ஓங்காரம் மட்டும்தான். கங்காவில் ஸ்நானம் பண்ணுவேன், 4 வேளை 5 வேளை வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு பேசாமல் பிக்ஷெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, சின்ன வயசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைலாஷ் ஆசிரமத்தில் பிக்ஷைக்காக கூப்பிட்டுருக்காங்க, பண்டாரான்னு பேர், பிக்ஷைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அங்கேருந்து ஒரு வியூ இருக்கும், கங்கையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க, கங்கையை பார்த்தீங்கன்னா அப்படி ஆனந்தமாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் உட்காந்துட்டு கங்கையை பார்த்துக்கிட்டு வெறும் ஓங்காரத்தை மட்டும் உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கு, ரொம்ப பேர் அமைதி. அப்போ என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார், 75 வயசு இருக்கும் அவர், கண்டிப்பாக ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் தான் அன்னைக்கு பண்டாரா போல இருக்கு. எனக்கு தெரியாது, என்னோட கவனம் ஃபுல்லாக இன்ட்ரோவெட்டாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரோவெட்டே இல்லை. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் குமுறி அழுக ஆரம்பித்தேன், ரொம்ப அழுக ஆரம்பித்தோம். நான் சொல்கிறது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் வந்து டாட்டா குரூப்பு, அதானிலாம் அப்போல்லாம் இல்லை, பெரிய ரிலையன்ஸ் குரூப்லாம் இல்லை, அவங்க குரூப் ரொம்ப பெருசு, டாட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயங்கா, அது மாதிரியான இது லெவலில் இருந்தவங்க. அவர் குமுறி அழுந்தோன்னு நான் அப்போ தான் திரும்பி பார்த்தேன், என் பக்கத்தில் ஒருத்தர் வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், எதுக்கு அழுகுறீங்க, என்ன ஆச்சு, எது ஆச்சு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, தலையில் அடிச்சுக்கிறார். அடிச்சுட்டு எனக்கு புத்தி இல்லாமல் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு. என்ன போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசு போயிடுச்சு. என்ன அப்படின்னா, உங்கள் வயசில் வந்து எனக்கு என்ன தோணணுமோ அது தோணலை அப்படின்னு. என்ன வயசுன்னு கேட்டேன். நான் சொன்னேன் 22, 23 ஆகுது அப்படின்னு. ஐயோ திரும்ப அழைச்சிக்கிறார். அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு, எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்த கார் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபாரின் கார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேவகர்கள். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது, நான் பின்னாடி திரும்பி பார்க்கணும், 4 பேர் 5 பேர் அங்கே நிற்கிறான், எல்லாம் கோட் ஷூட் போட்டு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பர்ஸ் எல்லாம். அப்போ தான் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தட்சிணை கொடுத்தார். அந்த சமயம்
1000 ஒரு பெரிய இது. வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 400 சாதுக்கள் 500 சாதுக்கள் வந்திருப்பாங்க. நல்ல ஃபீஸ்ட். அப்போ சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க வயசுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணாம போச்சு, இதெல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். எத்தனை வயசுல அறியறாரு அப்படின்னா 75 வயசுல. ஏதாவது லாபம் இருக்கா? நான் ஒன்றும் பண்ண முடியாது, திரும்ப ரிட்டர்ன் போக முடியாது. நான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக என்கிட்ட சொன்னாங்க, தட்சணையெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு இது யார் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி எஸ்ஆர் குரூப்போட இதான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணத்தை அடைஞ்சாலும் வந்து சுகம் இருக்குமா அப்படின்னா ஒன்றும் இருக்காது. BMW கார் வச்சுருக்கலாம், ரோல்ஸ் ராய் கார் வச்சுருக்கலாம், இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருக்கலாம். என்ன கிடைச்சாலும் சுகம் அப்படின்றது இருக்காது. இந்த சுகம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்தடியில் இருக்கிற ஒரு சன்னியாசிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அவன்கிட்ட இருக்கிற சுகம் வந்து பார்த்தீங்கன்னா வேற யார்கிட்டையும் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இந்த ஞான யோகத்து மூலமா நல்லா சிரவணம் மனனம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது பொய் பொய் பொய்ன்னு உதாசீன பாவத்தில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, உதாசீனவதாசீனக, இந்த உதாசீன மாதிரி இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் இந்த லோகத்துக்கு எது நடந்தாலும் பொய் பொய் திருஷ்யம் அப்படின்னு சொப்பனம் அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா, அகமகம்னு சொஸ்தமா நிற்கிறான் அப்படின்னா, தன்னிடத்திலேயே சொஸ்தமா ஒருத்தன் இருக்கான் குணாதீத்தனா அப்படின்னா அவனுடைய சுகத்துக்கு வந்து ஈக்குவல் இந்த உலகத்துல ஒருத்தனுக்குமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஞான யோகத்தினால உண்டாகக்கூடியது. அது எப்படிப்பட்டதுன்னா ஆனந்த ரூபஸ்ய, அந்த சுகம் என்னது ஆனந்த ரூபம். ஐகாந்திகஸ்யச்ச, அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஐகாந்திகம் அப்படின்னா மாறுபடாதது, நிச்சயமானது, அவ்யபிச்சாரினக, மாறுபடாத சுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான யோகத்துல உண்டாகிற சுகம். மற்ற சுகம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறும் இறங்கும், குறைபடும் நிறைப்படும், புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. இந்த ஆத்ம சுகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மானந்தம் தான், அவ்யபிச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐகாந்திக சுகம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார் அமிர்தாதி ஸ்வபாவசிய பரமாத்மனக. பரமாத்மா எப்படிப்பட்டவர்? அமிர்தம், அவ்யயம், தர்மத்தினால உண்டாகிற சுகம், அதனால பிராப்தி பண்ணக்கூடியவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாக்கு என்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டதோ அந்த பரமாத்மா பிரத்யேகாத்மா பிரதிஷ்டா. அந்த பரமாத்மா எங்க இருக்கார், அவரோட பிரதிஷ்டா எங்கன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த பரமாத்மாவோட பிரதிஷ்டா பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மா பிரதிஷ்டா. இந்த பிரத்யேகாத்மானா அந்த பரமாத்மா நானா இருக்கார். நான் சொல்றமே அதுக்கு பேர் பிரத்யேகாத்மா. இந்த பிரத்யேகாத்மா தான் அந்த எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த பரமாத்மாவோட ஸ்தானம், இருப்பிடம். பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரம்மம் எங்க இருக்கு, அந்த பரபிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா நானா இருக்கு. நான் தான் அந்த பரமாத்மாவோட ஸ்தானம், பிரதிஷ்டா. அந்த பிரதிஷ்டாவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அறியணும்? சம்யக் ஞானேன பரமாத்மதையா நிச்சயத்தை. நல்லா சிரவணம் பண்ணி, நல்லா மனனம் பண்ணி, நல்லா எல்லாத்தையும் நேத்தி பண்ணிட்டு பரமாத்மா தான் நான், அகம் பிரம்மையேவ அஸ்மி, நான் பிரம்மமாத்தான் இருக்கேன், நான் தான் பிரம்மம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் நேத்தி பண்ணி நிச்சயம் செய்யப்படுகிறது. சம்யக்கு ஞானேன, நல்ல தெளிந்த ஞானத்தினால், அத்வைத ஞானத்தினால், பரமாத்மதையா நான் பரமாத்மாவா இருக்கேன் அப்படின்ற ஞானத்தினால், நானும் பரமாத்மாவும் வேற இல்லை அப்படின்னு என்ன மகா வாக்கியங்கள் சொல்லுதோ, என்னது அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம. மாண்டிக்யம் சொல்லுது இந்த தேகத்தில் இருக்கிற ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு. இது மாதிரி சொல்லக்கூடிய மகா வாக்கிய விசாரத்தினால நிச்சயம் செய்யப்படுகின்றது. தது ஏதத்து பிரம்மபூயாய கல்பத்தை. இந்த விதமா ஒருத்தன் நிச்சயம் பண்ணிட்டு நான் பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு கண்ணை மூடி அந்த யோகத்துல உட்கார்ந்தான் அப்படின்னா அவன் என்னவான் அப்படின்னா பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பிரம்மபூயாய கல்பத்தைன்னு எண்டுல சொல்லிச்சுல்ல, அதுதான் இங்க ஆச்சாரியார் இது உக்தம் அப்படின்னா இவ்வாறு சொல்லப்பட்டது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆச்சாரியார் சொல்றார் யயாச்ச ஈஸ்வர சக்தியா. சரி, உள்ள இருக்காரு பரமாத்மா, என்ன பண்றாரு பரமாத்மா, அவருக்கு என்ன வேலை இங்க நம்ம தேகத்துக்குள்ளார இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யயா ஈஸ்வர சக்தியா, எந்த ஈஸ்வர சக்தியினால். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயோட கூடி ஈஸ்வரன் ஆயிட்டார், சர்வ வியாபகமா இருக்கார். சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மாயா சக்தியோட சேர்ந்தோன்னு அவருக்கு என்ன பேர் கிடைச்சிருது?
அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்தார். இதை பற்றி யோக இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இனிமேல் நம்ம படிக்க போகிறோம். அருமையான விசாரம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்குறவங்களுக்கு இதை பற்றி நல்ல விசாரம் சொல்கிறார் ஆச்சாரியார். இந்த சுத்த பிரம்மம் மாயையோடு சேர்ந்தோன்னு அதுக்கு என்ன பேர்? ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்துக்குள்ளாரையும் என்ன பண்ணிட்டார்? உள்ளே வந்துட்டார். எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் தானே அவர் தானே இருக்கார். அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா டெய்லி படிக்கிறோமே அந்தர் பகிஷ்ட வியாபிய எந்தெல்லாம் எத்கிஞ்சித் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ட வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ள வெளியிலன்னு எல்லாத்தையும் வியாபிச்சு பகவான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹிருதயத்திலையும் அவர் தான் இருக்கார், மனசுலையும் அவர் தான் இருக்கார், எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்கார். அந்த ஹிருதயத்தில் அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன பேர் அப்படின்னா அந்தர்யாமி அப்படின்னு பேர். உங்களுக்கு ஏற்கனவே அந்தர்யாமி பிராமணம் எடுத்திருக்கேன். அப்போ வந்து ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? எல்லாத்தோட தேகத்திலையும் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனாகி உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கார். எதுக்காக அவர் இருக்கார் அங்க அப்படின்னா பக்த அனுகிரகாதி பிரயோஜனாய். பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுகிரகம் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கார். 2 கிளி இருக்குல்ல, ஒரு கிளையில 2 கிளி, புத்தியில மனசுல 2 கிளி பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த புத்தியில இருக்கிற கிளிக்கு பேர் தான் அந்தர்யாமி. அது என்ன பண்ணுது அங்கிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சியா இருந்துகிட்டு நம்மளுடைய கரும பலன்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஒரு எம்எம் பிசகாம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கார். எங்கேயோ இருந்து இல்ல, நம்ம ஹிருதயத்திலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார், ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒன்னும் மறைக்க முடியாது. சிசிடிவி கேமரால வந்து பாத்தீங்கன்னா அது கூட ஃபெயிலியர் ஆகும். அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற கேமரா, அவர் 100% ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். சதா காலமும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து 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 பக்தர்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலன்களை அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவர் உள்ள அந்தர்யாமி ரூபத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பிரம்ம பிரதிஷ்டிதே பிரவர்த்ததே, அந்த பிரம்மம் சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்மம் இந்த ஹிருதயத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தர்யாமியா இருக்கு. அந்த அந்தர்யாமியை வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி பிராமணத்தில் சொல்லுது ஏஷத ஆத்மா அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா நீ வேற ஏதோ நினைக்காதப்பா, நீ தான் அது ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற. நீ என்ன பண்ண அப்படின்னா நான் அந்த அந்தர்யாமியா ஈஸ்வரனா இருக்கேன்னு உனக்கு அனுபூதி உண்டாகணும். நீ ரிஃப்ளெக்ஷன். வாஸ்தவத்தில் ஒரிஜினல் ஆத்மா எதுவோ அதுதான் வந்து அந்தர்யாமி, அதுதான் பிரம்மம். ஏஷத ஆத்மா அந்தர்யாமி பிருகதாரணம் சொல்லுது. இந்த ஆத்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி அப்படின்னு. அப்போ ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதயத்துல பிரதிஷ்டிதமா இருக்கு. நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம்ல ஹிருதயமேவ வா சம்ராட். இது இந்த மொத்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிருதயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. யாக்கியவல்யர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனக மகாராஜாவுக்கு சொல்றார் ஹிருதயம் வா வை சம்ராட். இது இந்த ஹிருதயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூதானாம் பிரதிஷ்டா, எல்லா பூத்தங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது, நிலை பெறும் ஸ்தானமா இருக்கிறது. யார் இருக்கா? உள்ள அந்தர்யாமியா நான் இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம பிரதிஷ்டத்தை, பிரம்மம் வந்து அந்தர்யாமியா உள்ளுக்குள்ளார நின்றுட்டு பிரவர்த்ததே, நல்லா எல்லா காரியத்திலையும் பக்தர்களுக்கான அனுகிரகம் பண்ற காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, கர்ம சாட்சி இருந்துகிட்டு பிரவருத்தி பண்ணுது. சா சக்தி பிரம்மையேவ. அந்த சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மம் தான். ஏன் அப்படின்னா அபின்ன சக்தின்னு தானே சொல்றோம். மாயாவி வேற மாயா வேறன்னு பிரிக்க முடியுமா? எப்படி பிரிக்க முடியும்? மாயாவியை காட்டுங்க, மாயாவை தனியா காட்டுங்க அப்படின்னா பிரிக்க முடியுமா சுவாமினா? மாயாவியின் இடத்துல இருக்கிற சக்திக்கு தான் மாயான்னு பெயர். அப்போ வந்து தனி இல்லை. அப்போ மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா மாயாவிட்ட இருந்து தனியா பிரிக்க முடியாது. இப்போ நான் சொல்றேன் எனக்கு பேசுற சக்தி இருக்கு, 1 மணி நேரம் கத்தி கத்தி பேசுறேன், அதை தனியா காட்டுங்க அப்படின்னா எப்படி தனியா காட்டுவீங்க? என்கிட்ட இருக்கிற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்தது, நானும் என்னோட சக்தியும் வேற வேற இல்லை. ஒரு சிங்கர் வந்து நல்லா பாடுறாங்க அப்படின்னா அவங்களோட சக்தி எங்க இருக்கு? அவங்களையும் அந்த சக்தியையும் பிரிக்க முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்டிங் பண்றாரு, அதை பிரிக்க முடியாது. அதே மாதிரி அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனுடைய சக்தி அந்த மாயா, அந்த மாயையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தியோட என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அந்த சக்தியும் பிரம்மம் தான்.
பிரம்மையேவ அகம் சக்தி சக்திமதோ, அந்த பிரம்மமாதான் நான் இருக்கேன். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்கு? சக்தி, சக்தி உடைய தன்மை. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அப்படிப்பட்டதா அனன்யத்வாதி அபிப்பிராய, இந்த ரெண்டும் வேற வேற இல்லை அப்படின்னு அபிப்பிராயமாகும். அப்போ பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமியும் அந்த மாயோடு சேர்ந்துதான் அந்தர்யாமியா இருக்கார். அந்த அந்தர்யாமி தான் நான், அந்த அந்தர்யாமி தான் பாத்தீங்கன்னா நானா இருக்க, அந்த நான் தான் பிரம்மம் அப்படின்னு அறியணும். அத்தவா, சரி, இது ஒரு மீனிங் சொல்லியாச்சு. ரெண்டாவது மீனிங் ஆச்சார் சொல்ற, அத்தவா அல்லது பிரம்ம சப்த வாச்சியத்துவாத் சவிகல்பகம் பிரம்ம. எப்பவுமே ஒரு சப்தம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, எந்த சப்தமும் பிரம்மம் இல்லை. நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் சுத்த பிரம்மம், நிர்குண நிராகாரம். அசப்தம் அரூபம் அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம். அப்ப நீங்க எங்கேயாவது மொத்த சாஸ்திரத்திலையும் பிரம்மன் எங்கேயாவது சொல்லிச்சுன்னா நம்ம இமீடியட்டா ஈஸ்வரனை தான், சவிகல்ப ரூபமா இருக்கிற சகுண ஈஸ்வரனை தான் கிரகணம் பண்ணணும். அப்ப நிர்குணம், நிர்குணம் பாத்தீங்கன்னா சுட்டி காட்டும் அனுபூதியில மட்டும்தான் நிர்குணம் அவங்கவுங்களுக்கு அனுபவமாகும். நிர்குணத்தை பாத்தீங்க அப்படின்னா வாக்குல சொல்ல முடியாது. யதா வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக, வாக்குனால சொல்ல முடியாது, மனதினால் சிந்திக்க முடியாதது, அதுதான் நிர்குண பிரம்மம். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விவகாரம் பண்றோமே சுவாமி, பிரம்மம் ஆத்மா, இல்ல, அதெல்லாம் ரிலேட்டிவ் வேர்டு தான். அப்போ பாத்தீங்கன்னா சுட்டி காட்டுற ஒரு இண்டிகேட்டர் தான் அந்த பிரம்மம். அப்ப அந்த பிரம்மம்னு வார்த்தையில சொல்லிட்டீங்கன்னாவே அது எதை குறிக்கும்னா ஈஸ்வரனை, சகுண ஈஸ்வரனை தான் குறிக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்துருச்சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். ஆச்சாரியர் சொல்றார், அத்தவா பிரம்ம சப்த வாச்சியத்துவா சவிகல்பம் பிரம்ம. சவிகல்பம்னு அர்த்தம் விகல்பத்தோடு, நாமரூப விகல்பத்தோடு கூடியது சகுண பிரம்மம்னு பேரு. அதனால பாத்தீங்கன்னா பிரம்ம தஸ்ய பிரம்மனோ நிர்விகல்பக அகம். அந்த சகுண பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா சகுண பிரம்மத்துக்கு நிர்விகல்பமா இருக்கக்கூடிய நிர்குணமா இருக்கக்கூடிய நான் அகம் ஏவ பிரதிஷ்டா, நான் தான் பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா ந அந்நியக பிரதிஷ்டா ஆசிரியக, எனக்கு அந்நியமா வேறு ஒரு நிலைஸ்தானம் இல்லை. அப்போ சவிகல்பமா சகுணமா இருக்கிற எல்லாத்துக்கும் நிர்விகல்பமா நிர்குணமா இருக்கிற நான் தான், சுத்த நான் தான் ஆதாரம். அப்ப சுத்த நானுக்கு மேலதான் எல்லா சவிகல்பங்களும் சகுனங்களும் கல்பிக்கப்பட்டிருக்கு. கணபதியா இருக்கட்டும், இல்ல முருகனா இருக்கட்டும், அம்பாலா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், நீங்க எத்தனை தேவதைகளை சகுனமா சவிகல்பமா நாமரூபங்களோட கல்பனை பண்றீங்களோ இது எல்லாத்துக்கும் ஆதாரம் எது அப்படின்னா இந்த நிர்குண நிராகாரமா இருக்கிற நான். இந்த நான்ல தான் பாத்தீங்கன்னா சர்வமும் பிரதிஷ்டிதமா இருக்கு. சரி, இந்த சவிகல்பம்னு சொல்றீங்களே அது எப்படிப்பட்டது? கிம் விசிஷ்டஸ்ய, எந்த மாதிரி விசேஷணங்களோடு கூடிய அந்த சகுணம் நான்ற நிர்குணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா அமிர்தஸ்ய அமரண தர்மஸ்ய. ஆச்சரியர் திரும்ப அதை கொண்டு வரார், ஸ்லோகத்துல இருக்கிறத கொண்டு வரார். அமிர்தஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் மரணம் இல்லாத, அதுக்கப்புறம் அவ்யயம்ன்றதுக்கு அர்த்தம் தேய்வில்லாத நாசம் இல்லாத விய ரகிதஸ்ய. அப்படிப்பட்ட அந்த சகுண பிரம்மத்திற்கு கிஞ்ச மேலும் அந்த சகுண பிரம்மம் எப்படிப்பட்டது? ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்? சாஸ்வதஸ்ய ச நித்தியஸ்ய, சாஸ்வதமா இருக்கிறவர், நித்தியமா இருக்கிறவர். ஏன் சாமி இப்ப சகுணத்துக்கும் நிர்குணத்துக்கும் ஒரே லட்சணம் சொல்லுது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நாம ரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா தங்கம் ஒரு பார் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த தங்க பார் கோல்டு பார்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்மல் மூக்குத்தி ஒட்டியானெல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தோட குவாலிட்டியும் மூக்குத்தி கம்மலோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா லட்சணம் சொல்லுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரே லட்சணம். ஏன்னா கோல்டு பாரும் தங்கம் தான், மூக்குத்தி கம்மல் ஒட்டியானம் நெக்லஸ்ன்றதும் தங்கம் தான். அப்போ இந்த மூக்குத்தி நெக்லஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம ரூபங்களோடு இருக்கு, சகுனம்னு பேர். கோல்டு பார் பார்த்தீங்கன்னா வெறும் தங்கம்னு சொல்றோம், நிர்குண நிராகாரம். அப்ப ரெண்டுத்தோட தர்மமும் பார்த்தீங்கன்னா வேற வேற இல்லை. அதனால்தான் ஈஸ்வர பக்தியை நல்லா கொண்டுட்டு போங்க. ஈஸ்வர பக்தியை விஸ்தாரம் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணணும். இதுதான் ஞான யோகத்தோடது. அப்ப இங்க ஆச்சாரியர் திரும்பவும் சவிகல்பத்துக்கே சொல்றார், சகுண ஈஸ்வரனோட குவாலிட்டி என்னது? சாஸ்வதமானவர், நித்தியமானவர். தர்மஸ்ய, அவருக்கும் தர்மம் இருக்கு. என்ன தர்மம்? ஞான நிஷ்டா லட்சணஸ்ய சுகஸ்ய. ஞான யோகம் தான் தர்மம்,
அந்த ஞான யோகத்து மூலமா விசாரம் பண்ணி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அனுபூத்தியை அடைஞ்சிங்க அப்படின்னா ஒரு சுகம் உண்டாகும். அந்த சுகத்திற்கு பார்த்தீங்கன்னா தஜ்ஜனிதஸ்ய ஐகாந்தஸ்ய, அந்த சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஐகாந்திக சுகம், மாறுபாடற்ற சுகம். இந்த உலகத்துல மாறுபாடு இல்லாத ஒரே சுகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மானந்தம் மட்டும்தான். ஞான நிஷ்டையினால உண்டாகக்கூடிய சுகம் மட்டும்தான். அந்த ஐகாந்திகஸ்ய ஐகாந்த நியதஸ்ய பிரதிஷ்டா, ஐகாந்திகம் அப்படின்ற அந்த நித்திய சுகத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரதிஷ்டானா அதுதான் நிலை பெறும் ஸ்தானம். அதுவாக நான் நிர்குண நிராகாரமா இருக்கிற நான் இருக்கின்றேன் இது வர்த்தத்தை என்று அர்த்தமாகும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சகுண பிரம்மத்துக்கு இருப்பிடம் நிர்குண பிரம்மம். அந்த நிர்குணம் தான் நானா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிகிறது. அப்ப பக்தியை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்ம பைபாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பக்தி ஃபர்ஸ்ட் நம்ம வேதத்தில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்தி மெதுவா மெதுவா விஸ்வரூபமாகும். அதுக்கப்புறம் மெதுவா என்னது அனன்ய பக்தியா மாறும். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா அந்த ஈஸ்வரன் நானா எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார் அப்படின்னாகும். இந்த மொத்த ஜெகத்தும் நாமரூபம் கல்பிதம், இருக்கிறது பிரம்ம மட்டும்தான் இருக்கு. எல்லா சகுனங்களுக்கும் நான் தான் இருப்பிடம் அப்படின்னு அகமேவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை பெறுதல் உண்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா பூரணமான. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா விவேக சுடாமணியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்றார். மோட்ச சாதன சாமகிரியாம் பக்திரேவ கரியசி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 31 விவேக சுடாமணி 31 ஒரு ஸ்லோகம் இருக்கு. நீங்க எத்தனை ஞான சாதனம் வேணா எடுத்துங்க, எந்த சாதனம் வேணா எடுத்துங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்திரேவ கரியசி. பக்தி தான் மிகப்பெரிய சாதனம் பாத்தீங்கன்னா பக்தி. சரி, பக்தின்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேத பக்தி ஆரம்பிக்கிறோம்ல, பேத பக்தி பாத்தீங்கன்னா மெதுவா 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 என்ன ஆகும். இப்ப என்ன மாதிரி மெதுவா மனநத்துல இருந்து நான் மெதுவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. மெதுவா நான் நிதித்தியாசனத்துக்கு டிராவல் பண்றேன் அப்படின்னா பேத பக்தி எப்படி மெதுவா பரிணமிக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாமையே இந்த ஸ்டெப்ஸ் போகும். பேத பக்தி விஸ்வரூப பக்தி ஆகணும். அப்புறம் அனன்ய பக்தி, வேற சிந்தனை இல்லாம அவரையே சிந்திக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அகமேவ சகா சோகம் சோகம் சோகம், அவர் தான் நான் தான் அவர், பிரம்மமும் வேறையும் நானும் வேற வேற இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெதுவா பாவிக்க ஆரம்பிப்போம். பிரம்மர கீட்ட நியாயம் அப்படின்னு பேர். அதனால்தான் விவேக சுடாமணியில சொல்லும் போது சொல்றாரு, பக்தினா என்னப்பா அப்படின்னா சொஸ்வரூப அனுஷ்டானம் அனுசந்தானம் பக்தி ரீத்யபிதீயதே. சொஸ்வரூப அனுசந்தானம், தன்னுடைய சொரூபத்தை பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த நான்தான் பிரம்மம், நான் தான் ஈஸ்வரன், நான் தான் பிரம்மம், பிரம்மமும் நானும் வேற வேற இல்லை, பரமம்சானந்தா நான்சென்ஸ் அவன் இல்லை, இந்த நான்ற ஸ்புரணம் வாஸ்தவத்துல பிரம்மம் அப்படின்னு தன்னுடைய சொரூபத்தையே பகவானா சிந்திக்கிறது எதுவோ அதுதான் பக்தி அப்படின்னு பேர். நிதித்தியாசன ரூப பக்தி அப்படின்னு பேர். அப்ப பக்தி தான் ஞானமா பரிணமிக்குது அப்படின்னு புரிஞ்சு. இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. இந்த அத்தியாயமும் பாத்தீங்கன்னா பூரணமா ஆயிடுச்சு. ஓம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோத்யாயः. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. 14வது சாப்டர் உங்களுடைய எல்லாத்தோட ஒத்துழைப்போடு நல்லபடியாக முடிஞ்சது. ஈஸ்வர அனுகிரகம் நல்லபடியாக முடிச்சிருக்கோம். நாளைக்கு இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு சம்மரி பார்த்துருவோம். எப்பவுமே சம்மரி பார்க்கறது ஒரு வாட்டி கன்க்ளூஷன் எல்லாம் வந்துருச்சுன்னா ஒரே பார்வையில் 10 ஸ்லோகமாக பார்த்தோம் அப்படின்னா 3 கிளாஸில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 15வது சாப்டர் நம்ம போகலாம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத்
கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. 14வது சாப்டர் முடிஞ்சு. ஈஸ்வர அனுகிரகம். நாராயண நாராயண நாராயண. பகவான் தான் இருக்கார், பகவான் மட்டும்தான் இருக்கார், நானா இருக்கார் பகவான். நல்லா ஸ்திர புத்தி மெதுவாக அனுசந்தானம் பண்ண ஆரம்பிக்கணும். மெதுவாக எடுத்தோடே பண்ண முடியாது, மெதுவாக பண்ணுங்க. கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வாங்க, ஓங்கார அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே வாங்க, வேதாந்தம் கேட்டுக்கிட்டே வாங்க. எல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் பாவிச்சுக்கிட்டே வர்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். அனன்ய பக்திக்கு வந்துடணும். அனன்ய பக்தியினால தான் பார்த்தீங்கன்னா தஸ்யாகம் சுலப பார்த்த. பக்தியினால தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா சுலபமாக பகவான் அடைய முடியும், இல்லைன்னா கஷ்டம் உங்களுக்கு. பக்தியை விஸ்தாரம் பண்ணணும். பக்தி நமக்கு லிமிட்டாக இருந்துச்சுன்னா டைரக்டாக நிர்குணத்துக்கு வரீங்கன்னு வச்சுங்க. அன்னைக்கு வசந்தி அம்மா சொன்னாங்கல்ல, வசந்தி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஜபத்தை எல்லாமே நிர்குணத்தை தியானம் பண்ணுறது. நிர்குணத்தெல்லாம் தியானம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் லாஸ்ட் எண்டு. இந்த ஸ்டெப்ஸு போங்க. ஸ்டெப்ஸு போகாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது சகுனத்தை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு பூஜையை பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. திடீர்னு இதெல்லாம் விட்டுட்டு நிர்குணத்துக்கு வரும்போது நாமம் பொய் ரூபம் பொய்ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா பெரிய கேப் இருக்கும். நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். அது வரக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தியை விஸ்தாரம் பண்ணாதான் ஞானம் அகண்டமானது. ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா நான் வேற அவர் வேற இந்த உலகம் வேறன்னு இருந்துச்சுன்னா அது பக்தி, நம்ம சொல்கிற பக்தி. ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னா பிரம்மைவ சத்தியம் சர்வம் பிரம்மமயம்னு மாறிச்சுன்னா அது ஞானம். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதுலேருந்து பெருசாக டைரெக்டாக போகக்கூடாது. என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் போகும். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேத பக்தி, அதுக்கப்புறம் நிஷ்காமியமாக உள்ள வந்துடணும் நிஷ்காமிய பக்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் பக்தி விஸ்வரூப பக்தி, அதுக்கப்புறம் அனன்ய பக்தி. அனன்ய பக்திக்கு அப்புறம் தான் ஞான பக்தி பார்த்தீங்கன்னா வரணும். இந்த ஸ்டெப்ஸ் வரணும், அகண்ட பக்தி ஆகிடும். ஞான பக்தி வரும்போது அகண்டமாகிடும். இந்த ஸ்டெப்ஸ் வராமல் நீங்கள் நடுவில் இருக்கிறத விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், டைரெக்டாக நிர்குணத்துக்கு ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கில்ட்டி கண்டிப்பாக வரும், உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ, ஞானம் பொய்யோ தேவையில்லையோ, பக்தி போயிடுச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். பக்திலாம் போகக்கூடாது, எப்போவுமே பக்தி போகக்கூடாது. பக்தி விஸ்தாரமாகும், அன்லிமிட் ஆகும். அதான் முக்கியம். பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம்.